விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சுனோதரி, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சுனோதரியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம். அதாவது தனுசு ராசியுடைய அதிபதி யாருன்னா குரு. இந்த குருவுக்கு இன்னொரு வீடும் இருக்கு மீனம். ஆனாலும் தனுசு ராசியில தான் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மார்கழி மாதம் முழுமையான குருவுடைய அருள் நிறைந்த மாதம். அதாவது குரு தான் தெய்வம், தெய்வத்தோடைய அருள், குருவோடைய அருள் உள்ள மாதம். காலச்சக்கரத்துக்கே தனுசு ராசி தான் குரு, பக்தி, தெய்வம் எல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ இறைவன் மீது பக்தி செலுத்தி வேண்டியதை பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். ஆக பக்தி செலுத்துவதற்கு சிறந்த மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதங்கிறது அதாவது தட்சிணாயனத்துடைய கடைசி மாதம். அதாவது தேவர்களுடைய இரவு பொழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஆடி மாதத்துலேருந்து இந்த மார்கழி மாதங்கிறது கடைசி மாதம், 6வது தட்சிணாயனத்துடைய கடைசி மாதம். இது பிரம்ம முகூர்த்த மாதம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான மாதம் இது. அப்போ அதிகாலையிலே எழுந்து திருப்பாவை பாடுறது அல்லது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் இருக்கு இல்லையா, அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது அந்த பக்தி செலுத்தும் பொழுது அது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி திருமண தடையோ அல்லது தொழில் சம்பந்தமான வளர்ச்சியோ எந்த வேண்டுதல் வச்சாலும் உடனடியாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். ஆக இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னா வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அதாவது வீடு கட்டுறது, கிரகாரம்பம், கிரக பிரவேசம், வாசல்கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அன்றைய தினம் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அதாவது அன்றைய தினம் பெருமாள் கோயிலிலே பரமபத வாசலை கடப்பவர்களுக்கு வாழ்க்கையே சொர்க்கமாகும். அனைத்து பாவங்களும் தீர்ந்து வாழ்க்கை நிம்மதியாகவும் செல்வ வளத்துடன் வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி, மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் நடராஜர் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிக்கும் 6ஆம் இட நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானம். இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். ஆக 9ஆம் இடத்திலே நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சமாகக்கூடாது, ஆனாலும் நீச்சமாகி வக்கரமாகிறார். பொதுவாக ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரமானார்னா அது நீச்ச பலனை செய்யும், நீச்சமாகி வக்கரமானா அது உச்ச பலனை செய்யும். ஆக உங்கள் ராசிநாதன் நீச்சமாகி வக்கரமாக இருக்கிறார் கடகத்திலே 9ஆம் இடத்திலே. ஆக அது நீச்ச வக்கரம், அது உச்ச பலனை செய்யும், வலுவான பலனை செய்யும். மாற்றி யோசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு உச்சம் படைத்த கிரகத்திற்கு ஈக்குவலான பலனை செய்யும். அப்போ ராசிநாதன் வலுவான நிலையில தான் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணத்தால் லாபம், அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, கல்வியிலே மேன்மை வரக்கூடிய அமைப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலன்களை நீச்சவக்கரமாகி 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதேமாதிரி தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை, மற்றபடி பிரச்சனை இல்லை. பயணங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ வண்டி வாகனம் பயணம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடம் என்பது கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி, நண்பர் அல்லது வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், இந்த சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம் 12ஆம் இடம். இந்த 7க்கும் 12க்கும் உடைய யார் அப்படின்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? இளைய சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். தகவல் தொடர்பு ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம். ஆக இந்த 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், 7ஆம் இடத்து அதிபதி அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சியை தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், வாழ்க்கை துணை மூலம் அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கையெழுத்து மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், பத்திரப்பதிவு, இந்த மாதிரியான
கையெழுத்து சம்பந்தமான ஒப்பந்தம் சம்பந்தமான அல்லது புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கார் அப்படின்னா இளைய சகோதரத்திற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 13ஆம் தேதி வரைக்கும் 3ல் தான் செஞ்சிருக்கிறார். 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம். 4ஆம் இடத்து அதிபதி சனியோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். இது ஒரு யோகம். 7-4 சம்பந்தப்படுது அப்படின்னா அசையா சொத்துக்கள் மூலம் அனுகூலங்கள், ஆதாயங்கள். வாகன காரகன் அப்படின்னா யாரு? சுக்கிரன். 4ஆம் இடம் வாகனஸ்தானம். அப்போ வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள். சுக்கிரன் அப்படி 4ல் இருக்காருன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைவார், வலுவான நிலையில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் திக்பலம் அடைந்து 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது வீடு, அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானங்கள், ஆதாயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே மாதிரி 4ஆம் இடத்த வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அனுகூலங்கள், தாய் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி 12ஆம் இடத்த அதிபதி அவர்களே தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. மற்றபடி அனுகூலமான பலன்களையே 7க்கும் 12 கூடிய சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம், 11ஆம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் காரியம் நினைச்சிருக்கோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் சித்தப்பா ஸ்தானம் 11ஆம் இடம். ஆக இந்த 8க்கும் 11க்கும் உடைய புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்த அதிபதி ராசியில் சஞ்சரிச்சா தேவையில்லாத மன அழுத்தம் இருக்கும். உடல் நம்மளுடைய ஆரோக்கியத்திலே கண்டிப்பாக அக்கறை தேவை. 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 20ஆம் தேதி வரை. 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார்னா 11ஆம் இடம் என்ன நம்ம என்ன நினைச்சோம், நீண்ட நாளாக ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சு நடக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காரியம் நடக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். அதை நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள், ஆதாயம் கிடைக்கும். தனக்கு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு வாக்கு, தனம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது 2ஆம் இடம் என்பது வருமான ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ 2ஆம் இடம் வலுவடைகிறது. அதாவது குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம் சேரக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நீண்ட நாளாக பாக்கியாக இருக்கக்கூடிய கடன்லாம் வசூலாகக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் உயரக்கூடிய அமைப்பு, அடுத்தவங்க பணமாவது தன்னுடைய கையில் புரளக்கூடிய அமைப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 10ஆம் இடம் தொழில், 2ஆம் இடம் வருமானம். தொழிலால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே விரிவுபடுத்துவது அல்லது தொழிலிலே அதாவது நிறைய வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. தொழில் ஒரு வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு. தொழில் மூலமாக குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வருமானமும் பெறக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிக்க போகிறாங்க 2ஆம் இடத்துல. அப்போ கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வெளி சமூகத்தில் மதிப்பு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த கௌரவம் அப்போ உங்கள் 2ஆம் இடம் நம்மளுடைய வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இந்த சமூகத்தில் பெரிய அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ தனக்கும் புகழ், அந்தஸ்து, கௌரவம், தன்னுடைய பேச்சுக்கும் தன்னுடைய வாக்குக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் புகழ், அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பு, குடும்பத்துடைய வருமானம், அதாவது குடும்பத்திற்கு தேவையான பணம் சேரக்கூடிய அமைப்பு, தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.